அனைவருக்கும் வணக்கம். முனைவர் முரளி அவர்கள் எழுதிய விதிவிலக்கு என்னும் சிறுகதையின் 25வது சிறுகதையே குழந்தை தொழிலாளி. அப்பு என்னும் அந்த சிறுவன் 6ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதிட்டு வரான். அவங்க அம்மா கேட்குறாங்க, "எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கியாப்பா?" "நல்லா பண்ணியிருக்கேன்ம்மா" அப்படின்னு சொல்றான். "1 மாசம் லீவும்மா" அப்படின்னு சொல்றான். "சரிப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா நான் எதனா வேலைக்கு போகவா?" அப்படின்னு கேட்குறான். "சரிப்பா போயிட்டு வாப்பா, அதனால ஒண்ணும் இல்லன்னு" சொல்லி எங்கனா சேர்த்து விடுமா கேட்குறான் அப்பு. அப்ப பாபுங்கிற ஒருத்தர்ட்ட சேர்த்து விடுறாங்க. பாபு என்ன தொழில் செய்றாருன்னா, தோல் பதனிடும் தொழிற்சாலை வச்சிருக்காங்க. அங்க 3 பேர் வேலை செய்றாங்க. பாண்டி, ராமு, பொன்னன் அப்படின்னு. "பொன்னா இவன வச்சுக்கோப்பா" அப்படின்னு சொல்லி அப்பு வந்து அறிமுகப்படுத்துறாரு பாபு. சரின்னாங்க. "தம்பி வாப்பா, உள்ள வாப்பா" அப்படின்னு சொல்லி ஃபேக்டரி உள்ள கூப்பிடுறாங்க. அந்த ஃபேக்டரி ஃபுல்லாவே தூசி. இவன் சின்ன பையன். 6த் ஸ்டாண்டர்ட் தான். என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற வேலை. டீ, காஃபி வாங்குற வேலை. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர வேலை. எக்ஸ்ட்ரா தோல் வந்துச்சுன்னா, அத போய் எடுத்துட்டு வரணும். அப்போ எல்லாமே அவனுக்கு வந்து சொல்லி தராங்க ஃபர்ஸ்ட்லேருந்து. என்ன சொல்லி தராங்க அப்டின்னா, "உனக்கு எல்லா வேலையும் நாங்க சொல்லி தர்றோம். நீ கொஞ்சம் கொஞ்சமா வேலைய கத்துக்கோ. முதல்ல ஹோட்டல் எங்க இருக்கு போய் பார்த்துட்டு வா" அப்டின்னு சொல்லி பொன்னன் சொல்றாப்புல. இந்த பொன்னனுக்கு ஒரு ஹேபிட் என்ன அப்டின்னா, யார பார்த்தாலுமே தன் கைய நீட்ட வேண்டியது. "எனக்கு எதனா ஜோசியம் சொல்லுங்க. எனக்கு நல்ல பொண்ணு அமையுமா? இதெல்லாம் சொல்லுப்பாங்கன்ட்டு" இந்த அப்புவே ஒரு டைம் உட்கார வச்சு, எனக்கு கை நீட்டி, "எனக்கு எதனா அமையுமாப்பா" சொன்னா, இவன் என்ன சொல்றான், "உனக்கு மீனா மாரி நடிகை அமையும்ண்ணா. கவலைப்படாதீங்க. உனக்கு சிம்ரன் மாரி அமையும்ன்னு" சொல்லி ஒரு ஒரு டைமும் குஷ்பு மாரி அமையும்ன்னு சொல்லி எதையாவது ரீல்ஸ் விடுவாரு நம்ம அப்பு. ஆனா, வேலை என்ன அப்டின்னா, மிக மிக கடினமா இருக்கும் அந்த வேலை. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, "தம்பி கர்ச்சீஃப் ஒண்ணு கட்டிக்கப்பா. தூசி மூக்குல போக்கூடாது" அப்டின்னு சொல்றாங்க. சரின்னு நான் சொல்லி இவரு வந்து கர்ச்சீஃப் கட்டிக்கிறாரு. 6த்து பையன் தான் இவன். 6த் ஸ்டாண்டர்ட் பையன் தான் இவன். இவனால என்ன வேலை செய்ய முடியும்? அதிகமா வேலை செய்ய முடியாது. ஆனா ஹெல்ப் பண்ண முடியும். இவனும் அவங்க சொல்ற வேலையெல்லாம் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டு இருக்கான். கடைக்கு போயிட்டு பரோட்டா வாங்கிட்டு வான்னா வாங்கிட்டு வருவான். வாழைப்பழம் வாங்கிட்டு வான்னா வாங்கிட்டு வருவான். என்னென்ன வேணுமோ எல்லா வேலையும் செய்றான். ஒரு நாள் பாபு வராரு. "தம்பி நாளைக்கு நைட் ஷிஃப்ட்ப்பா" அப்படின்னு சொல்லிடுறாரு. "நைட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் பரவால்ல நான் நைட் வந்துடுறேன்" நான் சொல்லிட்டு அம்மாட்ட சொல்றான். "அம்மா நாளைக்கு என்ன நைட் ஷிஃப்ட் கூப்பிடுறாங்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து, "சரி போயிட்டு வாப்பா, அதனால ஒண்ணும் இல்ல. நைட் ஷிஃப்ட் தானே பண்ணிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. குடும்ப வறுமை. அந்த வறுமையில இந்த குழந்தை தொழிலாளிக்கு என்ன செய்யன்னு தெரியல. இவ தன்னோட வயச கூட பார்க்காம மீறின நிலைமையில எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றான். அந்த ஃபேக்டரிக்குள்ள போனதும் ஏ டூ இசட் என்னென்ன வேலை செய்யலாம் அப்படின்னு எல்லா வேலையும் செய்றான். பாண்டி, ராமு, பொன்னன் இந்த 3 பேத்துக்கும் உதவியா இருக்கான். அவங்க வந்து வேலை வாங்குறாங்க. "தம்பி போய் சிகரெட் வாங்கிட்டு வா. ஃபில்டர் கோல்டு ஃபிளாக்" அப்படிங்கிறான் ஒருத்தன். "இத போய் வாங்கிட்டு வா, அத போய் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்றான். அவனுக்கு தேவையான வேலையும் சொல்லிக் குடுத்துடுறான். "இந்தந்த வேலை செய்ப்பா, இந்தந்த வேலை செய்யாத. டஸ்ட் இல்லாம பார்த்துக்கோ உடம்ப. வாழைப்பழம் சாப்பிடு" அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ்லாம் பண்றாங்க. இவனும் எல்லா வேலையும் பொறுமையா இருந்து சமாளிச்சுட்டு, "தம்பி ட்ரைசைக்கிள் எடுத்துட்டு போ. இன்னும் 200 தோல் வரும்பா. அத போய் எடுத்துட்டு வந்துடு. சுடுகாட்டு ரோட்ல தோல் இருக்குது. அங்க போனீன்னா ஃபேக்டரியில குடுப்பாங்க. அத வாங்கிட்டு வா. அத நம்ம வந்து ரெடி பண்ணணும் தோல" அப்படின்னு சொல்லி பொன்னன் வந்து அனுப்புறாப்புல. பாபுவும் வந்து சொல்லிறாப்புல, "நீ தம்பிய அனுப்பிச்சு விடுங்க" அப்படின்னு. ஸோ, ஒரு சிறு வயது தொழிலாளி என்னெல்லாம் செய்ய முடியும்? இத வந்து பொன்னன் யோசிக்கிறான். தம்பியால அதிகமா வேலை செய்றாரு தம்பி. ஆனா சம்பளம் கம்மி. முதலாளி என்ன யோசிக்கிறாருன்னா, இவன் வந்து சின்ன பையன் தானே, ஸ்கூல் ஸ்டூடண்ட்டு. எவ்வளோ வேணா வேலை வாங்கிக்கலாம். பாதி சம்பளம் குடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் வாங்கிடுறாங்க. இத 3 பேருக்குமே தெரியுது. பாண்டி, ராமு, பொன்னனுக்கு தெரியுது. இவன ஏன் வேலைக்கு சேர்த்தாரு? சம்பளம் கம்மி. பாதி சம்பளம் குடுத்தா வாங்கிப்பான். 2 மடங்கு லாபம் அப்படின்னு. ஆனா அந்த குழந்தை தொழிலாளி வந்து வீட்டோட வறுமைக்கு வேலைக்கு வந்துட்டான். அந்த 1 மாசம் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அத எப்படியாவது காசாக்கி அம்மாட்ட குடுத்தா அம்மாக்கு எதனா யூஸ் பண்ணுவாங்களே சொல்லி வேலைக்கு வந்துடுறான். ஃபேக்டரி உள்ள அவனுக்கு தேவையான வேலைய சொல்லி தரவும் ஆள் இருக்குது. இந்த வேலை செய்யாதப்பா, இத மட்டும் சேஃப்டியா செய்யின்னு சொல்லி குடுக்குறதுக்கும் ஆள் இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சதும், அப்புவ வந்து கூப்பிடுறாங்க. "பொன்னா, நாளைலருந்து வரமாட்டீல நீ?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாண்ணா, நாளைலருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு. வரமாட்டேன்" அப்படின்னு சொல்றான் அப்பு. "சரிப்பா, எங்கள மறந்துடாத. அடிக்கடி வந்து பார்த்துட்டு போ எங்கள" அப்படின்னு சொல்லி, இரவு பகலாக பாடுபட்ட அந்த அப்புவின் கதையவே குழந்தை தொழிலாளி என்னும் சிறுகதையாக வடித்திருக்கிறார் முனைவர் முரளி அவர்கள். கடைசியா சம்பளம் கிடைக்குது. ரூ. 300 சம்பளம் தர்றாரு பாபு. அந்த சம்பளத்த வாங்கிட்டு போய் அம்மாட்ட போய் குடுக்குறாங்க. "அம்மா இந்தாம்மா" அப்படின்னு குடுக்கும்போதே சத்தம். "பங்கஜம், பங்கஜம் என்னடி வாடகை தராம இருக்க? வாடகை காசு குடு" அப்படின்னு சொல்லி வெளிய இருந்து ஒரு அம்மா வந்து கத்துறாங்க. அந்த வீட்டு ஓனர் அம்மா. அப்போ பங்கஜம் அந்த காச வாங்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. என்ன சொல்லன்னு தெரியல பையன்ட்ட. "அ இத வச்சுக்கிட்டு நீ புது பேக்லாம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கப்பா. நீ புது பேக்லாம் வாங்கிக்கோ. தேவையான திங்ஸ் உனக்கு வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்றாங்க பங்கஜம். ஆனா பையன் என்ன சொல்றான், யோசிக்கிறான். யோசிச்சுட்டு, "அம்மா அந்த காச மொதல்ல வாடகைக்கு குடும்மா. அத வாடகைக்கு குடு. பழைய பைய நான் துவச்சு எடுத்துட்டு போறேன். இது ஒண்ணும் பெரிய விஷயமா யோசிக்காதம்மா பரவாயில்லங்கும்போது, சரிப்பா அப்படி பண்ணிடலாம் அப்படிங்கும்போது, அம்மாவோட கண் கலங்குது.
1 மாதமா தான் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமாச்சே, இதை எப்படி நம்ம வாடகையா குடுக்க முடியும்னு சொல்லி கண் கலங்கும்போது, பையன் முகத்த பார்க்க அம்மா வந்து கண் கலங்கி அந்த கண்ணீர் துளிகள் வெளிய வந்திருக்கு. அது மீறிருது. எல்லை மீறிருக்காங்க அழுகையில. அப்போ பையன் "என்னாச்சும்மா?" அப்படின்னு கேட்குறான். இல்லப்பா தூசி பட்டுருச்சு" அப்படின்னு சொல்றாப்புல. பையன் எந்த தூசிய தொடச்சு சம்பாரிச்ச பணமோ, அத உவமைப்படுத்தியிருப்பாரு இந்த விஷயத்துல. அம்மாவோட கண்ணு தூசி பட்டு கலங்குது. பையன் வந்து தூசியில வேலை செஞ்சு சம்பாரிச்ச பணம். இத ஒரு மிக அ பெரிய லெவல்ல அந்த கதைய சொல்லாம இருந்தாலும், சின்ன சின்ன காட்சி அமைப்புகள உள்ள வச்சாரு. "நீ போய் சிகரெட் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்றது. புரோட்டா வாங்கிட்டு வா சொல்றது. வாழைப்பழம் சாப்பிடு டஸ்ட் வெளிய போகும் அப்படின்னு சொல்றது. சின்ன குழந்தை தானே குறைச்சு தான் கூலி குடுத்தா பரவாயில்லன்னு சொல்லி ஏமாத்துறது. இது எல்லாமே ஒரு சிறுகதையா அருமையா வடிச்சிருப்பாரு முனைவர் முரளி அவர்கள். நன்றி, வணக்கம்.